ஹாய் கைஸ், நான் உங்கள் ஸ்டீவன். மீண்டும் அன்பின் கிட்ஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களோட ஒஃபிஷியல் நேம் வந்து அன்பின் கரங்கள். நாங்கள் அன்பின் கிட்ஸ் என்று நாங்கள் வைத்திருக்க காரணம் யூடியூப்புக்காக நாங்கள் வைத்திருக்கின்றோம், யூடியூப் வீடியோவுக்காக. தயவுசெய்து அதை தொடர்ந்து பாருங்கள். நீங்களும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள், மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த வீடியோனால் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஸ்லோனில் செய்த காரியங்கள், சில காரியங்கள் செய்த காரியங்களை நாங்கள் போட்டிருக்கின்றோம். நாங்கள் கிணறுகள், தண்ணிகள், மற்றது தண்ணி தொட்டிகளை கட்டிக் கொடுத்த மற்ற குடும்பங்களை ஹெல்ப் பண்ண வீடியோக்களையும் சேர்த்து, அத்தோடு பாஸ்டர் பிலிப் கனடா தேசத்தில் இருக்கிறார். அவர் பெரிய ஊழியங்களை செய்து வருகிறார். சிலோன் தேசத்திலே ஊழியங்களை செய்து வருகிறார். அநேகமான இடங்களை வாங்கி அவர் பண்ணைகளை வைத்து அதில் வர பணங்களை ஊழியங்களுக்காக அவர் பயன்படுத்துகிறதை நான் பார்க்கின்றேன். அவர் சிலோனுக்கு வந்த பொழுது பிள்ளைகளுக்காக செய்த காரியங்களையும் இந்த வீடியோ இணைச்சி நாங்கள் போட்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லை, பாஸ்டர் ஃபெலோஷிப், நாங்கள் சிலோனில் வைத்த பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் சிலோனில் வந்த எல்லா பாஸ்டரையும் நாங்கள் இணைத்து ஒரு ஃபோட்டோவை ஒரு ஃபோட்டோவாக நான் போட்டிருக்கின்றேன். அதையும் பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கும். எல்லா பாஸ்டர்ஸ் மேலும் சேர்ந்து நாங்கள் மீட்டிங் வைத்து, பைபிள் ஸ்டடி வைத்து, கெட்டுக்கதர் மாதிரி எல்லோரும் இணைந்து சில காரியங்கள் செய்த ஃபோட்டோக்களை நான் இணைத்து நான் போட்டிருக்கின்றேன். நீங்கள் அதையும் பார்க்கலாம். உண்மையில் ஒரு சந்தோஷமான நாளாக இருந்த அந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் அன்பின் கரம் சிலோனில் செய்த சில காரியங்களை நாங்கள் அதில் போட்டிருக்கின்றோம். அதாவது தண்ணி இல்லாத ஆட்களுக்கு, தண்ணி வசதி இல்லாத ஆட்களுக்கு, குடிக்க தண்ணி இல்லாத ஆட்களுக்கு நான் கிணறுகளை கட்டி கொடுத்துருக்கின்றோம். சேர்ச்சிக்கு கிணறுகளை கட்டி கொடுத்துருக்கின்றோம். தண்ணி தொட்டிகளை நான் கட்டி கொடுத்துருக்கின்றோம். அது மட்டும் இல்லை, டொய்லெட் காரியங்கள், சில காரியங்கள் நாங்கள் அங்கே செய்து கொடுத்துருக்கின்றோம். அடிப்படை வசதி இல்லை ஆட்களுக்கு நாங்கள் சில காரியங்களை நாங்கள் அங்கே செய்திருக்கின்றோம். அது எல்லா பெருசாக வீடியோ போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனபடியாக ஷார்ட்டாக நாங்கள் போட்டுக்கிட்டு வருகிறேன். தொடர்ந்து நாங்கள் அதை போட்டுன்னு வருவோம், பாருங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்களும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் நான் சொல்கிறேன், தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வாங்கள் நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மற்றவர்கள்ட்ட இந்த ஊழியத்தை எடுத்து சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் மனசில் என்ன பேசுகிறாரோ நீங்கள் அதேபடி இந்த ஊழியத்துக்கு செய்யுங்கள். அது ஜெபம் பண்ண மட்டும் நீங்கள் மறந்துடாங்க. தயவு செய்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். என்னுடைய பேர் ஸ்டீவன். நான் சிலோன் தேசத்திலேயும் இந்தியா தேசத்திலேயும் நாங்கள் ஊழியங்களை செய்கிறதுக்காக பிளானை போட்டுக்கொண்டு செய்து கொண்டு வருகின்றோம். ஆனபடியாக இதில் நீங்கள் இணைந்து, நீங்களும் ஒரு சகோதரராக, ஒரு பார்ட்னராக இணைந்து இந்த ஊழியத்தில் யாரெல்லாம் நீங்கள் சேர விருப்பமாக இருக்கிறீங்களோ தயவு சேர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாய் கைஸ், நாங்கள் ஸ்டீவன். இது ஸ்ரீலங்கா பாஸ்டர் குரூப். நாங்கள் போன காலங்களில் நாங்கள் பாஸ்டர் குரூப் ஒரு மீட்டிங் ஒன்று வச்சு, அது மட்டும் இல்லை பெரிய குரூசைட் வைத்து காரியங்கள் செய்த படத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்பொழுது இதில் வந்த பாஸ்டர் கொஞ்சம் பேர் வராமல் இருக்கிறார்கள். மற்றபடி எல்லா பாஸ்டரும் வந்த பாஸ்டர் மாதிரி நான் வைத்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இது பைபிள் ஸ்டடி அருமையாக இருந்தது. அந்த 3-4 நாட்கள் பைபிள் ஸ்டடியை வைத்து எல்லாருக்கும் அருமையாக டீச் பண்ணி காரியங்களை செய்து பார்த்த பொழுது மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. பாஸ்டர் துபாயிலேருந்து வந்திருந்தேன். அருமையாக அந்த துபாயிலேருந்து வந்த பாஸ்டர் அருமையாக பைபிள் ஸ்டடி எடுத்தார். அது மட்டும் இல்லை, பாஸ்டர் பிலிப் அவரும் எடுத்தார். அதோடு சேர்ந்து அங்கே அந்த பாஸ்டர்மாரும் இணைந்து காரியங்கள் செய்ததை பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருந்தது. இது புறவு நாங்கள் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து கொஞ்சம் இளைப்பாறுவதற்காக உட்கார்ந்து டீ பிஸ்கட்டும் தந்தாங்க. அதை நான் சாப்பிட்டு இருக்கின்றோம். பாருங்கள் அந்த வீடியோவில். முன்னுக்கு இருக்கிறது தான் பாஸ்டர் பிலிப். பாஸ்டர் ஜெகு இருக்கிறார். அங்கால இன்னொரு பாஸ்டர் இருக்கிறார், ஸ்ரீலங்கா பாஸ்டர். பாஸ்டர் ஆம்ப்ரூஸில் மகன் தான் எங்களுக்கு டீ ஊற்றி தாரேர். அருமையான ஒரு ஊழியக்காரன்.
பாச ஜோயல் இருக்கிற பாருங்கள், சிரிச்சுக்கிட்டு இருக்கிற பாருங்கள் அவரை நாள் பாச ஜோயல் மிகவும் அருமையான ஊழியக்காரன். ரிங்கோவில் ஊழியத்தை செய்து வருகிறார். பல சேர்ச்சிகளை கட்டி பல ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி குருசேட்டம் வைத்து பல ஊழியங்களை செய்கிற ஒரு ஊழியக்காரன். அவர் எங்கள் மத்தியில் இருந்தது மிகவும் சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. அது மட்டும் இல்லை, எப்பொழுதும் அவர் பவுடி கதைகளை சொல்லி ஆட்களை சிரிக்க வைத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எப்பொழுதும் இருப்பார். ரிங்கோவுக்கு போனால் மாந்துறாங்க ஜோயில்னு கேட்டால் சொல்லுவாங்க. இது நாங்கள் கட்டி கொடுத்த கிணறு, அத்தோடு ஒரு அந்த என்ன சொல்கிறது ஒரு தண்ணி தொட்டியும் கட்டி கொடுத்துருக்கின்றோம். கிணறு இது அவர் அந்த பம்பையில் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பாச ஜெகுவா இங்கே பாச ஜெகுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மிகவும் அருமையான ஊழியக்காரன். அவர் கிளிநொச்சியில் ஊழியத்தை வைத்து வவுனியாவில் ஊழியங்களை வைத்து அவர் நான் போகும்பொழுது முதல் நான் வந்த பொழுது ஒரு சின்ன ஒரு சேர்ச்சியாக இருந்தது. இப்பொழுது நான் கடைசியாக வந்த பொழுது நான் அவருடைய சேர்ச்சிக்கு போயிருந்தேன். மிகவும் அந்த சேர்ச்சி அழகாக அருமையாக அவர் கட்டியிருக்கிறார். பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. 500 பேர் ஒரே டைமில் உட்காரலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சேர்ச்சை ஆண்டவர் கட்ட கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருக்கு அருமையான ஒரு ஊழியக்காரன். எங்களுடைய காரியங்களை அவரை நாங்கள் சொல்லல சில காரியங்களை செய்து வருகிறார். உண்மையும் உத்தம ஒரு ஊழியக்காரன், மிகவும் ஒரு அருமையான ஊழியக்காரன். நீங்கள் வவுனியாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் பாச ஜெகுன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாமல் இருக்காது. நீங்கள் போங்க, டவுனில் போய் கேட்டாலே சொல்லுவாங்க பாச ஜெகுன்னு சொன்னால் சொல்லுவாங்க. அவருடைய சேர்ச்சிக்கு உங்கள் டைம் இருந்தால் அங்கே பக்கம் போனால் நீங்கள் போங்கள், அருமையாக இருக்கும். அவருடைய சேவ்ஸ் நல்லபடியாக அருமையாக இருக்கும். இது நாங்கள் போன டைம் சரியான வெயில், நல்ல வெயிலாக இருந்தது. ஸோ நாங்கள் அநேகமான இடங்களை கட்டி கொடுத்து நாங்கள் எடுத்து ஃபோட்டோ நாங்கள் போட்டிருக்கின்றோம். தண்ணி வசதிகள் இல்லாத டைமில் நாங்கள் எடுத்த அந்த காரியங்கள் உண்மையில் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துன்னு சொன்னார்கள் எல்லோரும். சில ஏரியாவில் தண்ணியே கிடையாது. நாங்கள் கிணறு கிண்டி கூடி அந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது ஒரு கோடை காலம்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் கடவுள் கிருபையால் அந்த தண்ணிகளை அங்கே பாவிக்கக்கூடிய மாதிரி அவளுக்கு இருந்தேன்னு சொல்லி அவர்கள் அநேகமான பேர் சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமில்லை, அவளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்த அந்த நாங்கள் அதை கட்டி கொடுத்து நான் சொல்ல வரவில்லை. அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் கிருபை பாராட்டுறதுக்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். ஜோயல் ட்ரை பண்ணி பம்ப் பண்ணுற போல தண்ணி வருது இல்லை போல தெரியுது. ஸோ அருமையான அவரோட போனால் வயிற்று குத்து தான் பாரு, ஒரு சிரிப்பான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஊழியக்காரன். ஸோ தான் எல்லா சில காரியங்களை அவர் அங்கே செய்து வருகிறார். ஸோ பாருங்கள், அழகாக இருக்கும். நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் போடையில் காரணம் என்ன சொன்னால், நாங்கள் செய்து போட்டு எல்லாத்தையும் சொல்லி காட்டுற மாதிரி இருக்கக்கூடாதுக்காக நாங்கள் ஒன்றுமே போடையில் சில வீடியோவில் நான் போட வேண்டியாக இருக்கின்றது. காரணம் என்ன சொன்னால், நீங்கள் என்ன செய்வீங்க, சிலோனில் என்ன செய்வீங்கன்னு கேட்குற அளவில் இன்றைக்கி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனபடியாக அப்படிப்பட்ட ஜனங்களுக்காகத்தான் நாங்கள் இந்த வீடியோ நான் போடுகிறேன். உண்மையை சொல்லுகின்றேன், எனக்கு போடவே விருப்பமில்லை. இருந்தாலும் ஜனங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வரும் சில விஷயங்களில் அவங்களுக்கு தெரிய நாங்கள் என்ன செய்கிறோன்ட்டு, அதன்படியாக தான் என்ன செய்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்து வருகிறோம்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வேண்டும். ஆனபடியாக தான் இந்த வீடியோவை நான் போடுகிறேன். யாராவது தப்பாக இந்த வீடியோ போட்டு நாங்கள் பணங்களை சம்பாதிக்கிறதுக்காக நாங்கள் இந்த வீடியோ போடவில்லை. எதுவும் நாங்கள் செய்கிறத நாங்கள் போட்டால் உங்களுக்கும் அது நல்லா இருக்கும். எங்களை குறித்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு நல்ல ஒரு திங்கிங் ஒன்று இருக்கும் எங்களை குறித்து. ஆனபடியாக இது நான் நல்ல வெயிலில் போய் எடுத்த ஃபோட்டோ. ஆமாம், சரியான அந்த டைம். ஸோ ஆண்டவர் கிருபையால் எல்லாத்தையும் நாங்கள் செய்து முடிக்க கடவுள் கிருபை பாராட்டி வருகிறார். இது நான் எடுத்த காணி வவுனியாவில் பாச ஜெகு தான் பொறுப்பாக. இதுதான் பாச பிலிப் அங்கே சாப்பாடு, கிஃப்ட்டுகள், அநேகமான காரியங்களை பிள்ளைகளுக்கு எடுத்து அவர் கொடுத்தார். அது பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது, அருமையாக இருந்தது. மிகவும் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன். சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு எல்லாரையும் மீட்டிங் வைத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து பார்த்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன், மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. இன்னும் அவர் அநேகமான காரியங்களை அவர் செய்து வருகிறார். அவரும் அப்படித்தான் சில விஷயங்களை அவர் சொல்ல மாட்டார். அதில் நிற்கிறவர் அஞ்சால பக்கம் நிற்கிறவரான் பாச பிலிப், அங்கால பக்கம் நிற்கிற பாச ஜெகு. ஸோ இது நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் அது வவுனியாவில் செய்த காரியங்கள். சின்ன பிள்ளைகளுக்கு பாச பிலிப் செய்தது மிகவும் ஒரு அருமையாக இருந்தது. அநேகமான பிள்ளைகள், அநேகமான பேரண்ட்ஸ் அங்கே வந்திருந்தாங்க. பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருந்தது. அடுத்த வீடியோ சந்திப்போம். கால் பிளஸ் யூ. பாய் அகேன். பாய்.